கதை, கனவுகளை விட குடும்பம் முக்கியம். தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமத்தில் அருண், கார்த்திக், சுரேஷ், விஜய் என்ற 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நால்வரும் பட்டப்படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலை கிடைத்து தங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற பெரிய கனவுடன் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு பல நிறுவனங்களில் வேலைக்காக விண்ணப்பித்தார்கள். பல நேர்முகத் தேர்வுகளில் கலந்து கொண்டார்கள். அந்த முறை நிச்சயம் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு திரும்பினார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கிடைத்த பதில், மன்னிக்கவும், நீங்கள் தேர்வு செய்யப்படவில்லை. நாட்கள் நகர்ந்தன. மாதங்கள் கடந்தன. பார்த்த வேலை எதுவும் கிடைக்கல. 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரு காலத்தில் நம்பிக்கையுடன் இருந்த அந்த 4 நண்பர்கள் இன்னைக்கு அதே சான்றிதழ்களை கையில் வைத்துக்கொண்டு அமைதியாக ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் மனதில் ஒரே கேள்வி, நம்ம கனவு எப்போது நனவாகும்? அந்த நேரத்தில அருண் வீட்டில் அவன் அம்மா கிழிந்த சேலையை மீண்டும் தைத்துக் கொண்டிருந்தார். தனக்கு புதிய சேலை வாங்காமல் மகனின் எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு ரூபாயையும் சேமித்தார். கார்த்திக்கின் அப்பா கிழிந்த செருப்ப மீண்டும் தைத்துக் கொண்டு வேலைக்கு புறப்பட்டார். தனக்காக அல்ல, குடும்பத்துக்காக, மகனின் எதிர்காலத்துக்காக. அந்த காட்சிகளை பார்த்த 4 நண்பர்களின் மனம் உடைந்தது. அன்று மாலை அவர்கள் மீண்டும் ஆலமரத்தின் கீழ் சந்தித்தார்கள். அருண் மெதுவாக சொன்னான், நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கவில்லை என்னாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அனைவரும் ஒரே முடிவை எடுத்தார்கள். மறுநாள் முதல் ஒருவன் கட்டுமானத்து தொழிலாளியாக வேலைக்குச் சென்றான். ஒருவன் ஹோட்டலில பரிமாறுபவராக வேலை செய்தான். ஒருவன் துணி கடையிலே விற்பனையாளராக சேர்ந்தான். மற்றொருவன் டெலிவரி வேலை செய்ய ஆரம்பித்தான். அந்த வேலை அவங்களின் படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்ல. ஆனால் அவர்களின் குடும்பத்தின் தேவைக்காக செய்த வேலை. முதல் மாத சம்பளம் கிடைத்தனால அவர்கள் நேரா வீட்டுக்குச் சென்றாங்க. தங்கள் முதல் சம்பளத்தை அம்மாவின் கையில வச்சாருங்க. அம்மாவின் கண்கள் கண்ணீர். அப்பாவின் முகத்துல பெருமை. அந்த பணத்துல அம்மாவுக்கு புதிய சேலை வாங்கினாருங்க. அப்பாவுக்கு புதிய செருப்பு வாங்கினாங்க. வீட்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு சிரிப்பும், நிம்மதியும் மீண்டும் திரும்பி வந்தது. காலம் கடந்தது. அவர்கள் உழைப்பையும், நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடவில்லை. ஒரு நாள் அவர்கள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையும் கிடைத்தது. அன்று 4 நண்பர்களும் தங்கள் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள். அப்போது அவர்களின் அப்பா சொன்னார், எந்த வேலையும் சிறியதில்லை. நேர்மையான உழைப்பு தான் மனிதனை உயர்த்தும். அம்மா புன்னகையுடன் சொன்னார், நீ பெரிய அதிகாரி ஆனதற்காக அல்ல. எங்களை நினைத்து உழைத்ததற்காக தான் இன்னைக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த உலகில் எந்த வேலையும் சிறியதில்லை. பெற்றோரின் கண்ணீரை துடைக்கும் ஒவ்வொரு உழைப்பும் மிகப்பெரிய வெற்றியே.